என்னுடைய கவனமான நேயர்களே, உங்க எல்லாருக்கும் நான் வணங்குறேன். சிவனுடைய சூத்திரங்களை பத்தி தமிழ்ல மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்ட ஓஷோவோட சொற்பொழிவுகள். இது முதல் பகுதியோட தொடர்ச்சி. முதல் பகுதியோட தொடர்ச்சியை நம்ம இந்த 2வது பதிவில் கேட்க ஆரம்பிக்கலாம். சிவனுடைய சூத்திரங்கள்ல முதல் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, சைத்தன்ய ஆத்மா, விழிப்புணர்ச்சி தான் உன்னுடைய ஆத்மா. நம்ம எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வு இருக்கு, ஆனா நம்ம ஆத்மாவை பத்தி என்னைக்குமே உணர்ந்தது கிடையாது. விழிப்புணர்வு தான் நம்மளுடைய ஆத்மானா இந்நேரம் நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கோம், நம்மளுடைய உயிர் உணர்வை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாரும் மொழிப்போட தான் இருக்கிறோம், ஆனா விழிப்புணர்வு தான் உன்னுடைய ஆத்மானா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அதுக்கு ஒரு அர்த்தம், இந்த முழு பிரபஞ்சத்துல உன்னுடைய உயிர் உணர்வு மட்டும்தான் உனக்கு சொந்தமானது. ஆத்மாக்கு அர்த்தம் எது நீ, எது உனக்கு சொந்தமானதோ. மற்றது எல்லாமே அந்த அந்நியனோடது, பிறருடையது. எதுவுமே உனக்கு சொந்தமாகாது. நீ எதையெல்லாம் ஒன்னதுன்னு நினைக்கிறியோ அது கடைசி வரைக்கும் பிறருடையதாவே தான் இருக்கும். உன்னோட நண்பரா இருக்கலாம், உன்னோட மனைவியா இருக்கலாம், இல்ல எந்த சொந்த பந்தமாவனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல புகழ்ச்சி பதவியா கூட இருக்கலாம். இந்த உலகத்துல நீ எதையெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ அது எல்லாமே ஒரு ஏமாற்றம். நீ எதையெல்லாம் இப்போ என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அது கடைசியில இறப்பு வந்து பறிச்சிரும். இந்த இறப்பே எது உன்னோடையது எது அந்நியனுடையதுன்னு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு தேர்வு மாதிரி. இறப்பு எதையெல்லாம் உன்னை விட்டு பறிக்குதோ அது எல்லாமே அந்நியனுடையது. இறப்பால பறிக்க முடியாத விஷயங்கள் மட்டும்தான் உன்னோடையது. தான்னு சொல்லிக்கிற உன்னுடைய இயல்பு மட்டும்தான் உன்னுடைய ஆத்மா. உன்னுடைய உயிர் உணர்வு தான் உன்னுடைய ஆத்மா. அது மட்டும்தான் உனக்கு சொந்தமாகும். நீ எப்போ ஒரு விஷயத்த தன்னோடையதுன்னு சொல்லிக்கிறியோ அப்பவே பிறருடையதுன்ற கருத்துமே உருவாகிடுது. என்னோடையதுன்னு சொல்றதுக்கு அர்த்தமே ஏற்கனவே பிறருடையதா இருந்ததை நீ தனக்காக்கிக்க பாக்குற. நீ எப்ப என்னோடையதுன்னு சொல்றியோ அப்ப தான்ற விஷயத்த மறந்துடுற. உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை தனக்காக்கிக்க பாக்குற. இந்த உலகத்துல தன்னை தவிர வேற எதையும் சொந்தமாக்கிக்க முடியாதுன்ற விஷயத்த மறந்துடுறோம். நம்மளால எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. உன்னோட வாழ்க்கையில நீ எப்பெல்லாம் பிறருடையதுதான் தன்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த நேரம் எல்லாம் அர்த்தமில்லாதே போச்சு. இந்த அர்த்தமே இல்லாத கனவுகளுக்கு நீ நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா நீ விழிப்புணர்ச்சியோட இருக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அந்த பெரும் ஞானத்தையும் அடைய முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா நீ சேகரிச்சது எல்லாமே ஒரு குப்பை. உனக்கு நீ மட்டும்தான் சொந்தம். இதுதான் சிவனுடைய முதல் சூத்திரம். உனக்கு உன்னை தவிர வேற யாருமே கிடையாது. இது ரொம்பவும் ஒரு புரட்சிகரமான ஒரு சூத்திரம். இந்த சமுதாயத்தையே எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சமுதாயம் காலங்காலமா பிறருடையதுதான் தன்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கு. என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மக்கள், என்னுடைய மதம், இந்த மாதிரி என்னுடையதுன்னு சொல்லிக்கிட்டு பல ஆட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமுதாயமே என்னுடையதுன்னு சொல்லிக்கிற நடைமுறையை தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தர்மம் எப்போதுமே சமுதாய விரோதமான விஷயமா தான் இருந்திருக்கு. தர்மத்தை கடைபிடிக்கிறது இந்த சமுதாயத்தை விட்டு விலகிற மாதிரி, அந்த அந்நியனோடதை விட்டு விலகிற மாதிரி. தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை தவிர வேற எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதை வெளிப்புறமா பாக்குறப்ப ரொம்பவும் சுயநலவாதமா இருக்கும். ஆனா இது சுயநலமா இருக்கிறத பத்தி இல்ல. உன்னுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் நீன்றது எப்போ உனக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குதோ அப்பதான் உன்னோட வாழ்க்கையில பிறருதவியான குணங்கள் உருவாகும். உன்னோட விழிப்புணர்வை நீ முழுசா உணராத வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிறர் நலமான விஷயமும் நடக்காது. விஷயங்களை நீ என்னோடையதுன்னு சொல்லிக்கிட்டு நீ பண்றது என்னன்னு தெரியுமா? என்னோடையதுன்னு சொல்லி நீ விஷயங்களை உரிய பாக்குற. இந்த என்னோடையது உன்னுடையதுக்கான ஆட்டம் ரொம்ப தூரம் பரவி இருக்கு. நீ எப்போ ஒரு விஷயத்த என்னோடையதுன்னு சொல்றியோ அப்பவே அதை நீ உன்னோட அடிமையாக்கிடுற, சொந்தம் கொண்டாட விரும்புற. எனக்குன்ற ஒரு அறைக்குள்ள போட்டு அடைக்க பாக்குற. என்னுடைய மனைவி, என்னுடைய புருஷன், என்னோட பிள்ளைங்க, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீ என்னோடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எல்லாத்தையும் நீ என்னோடையதுன்னு சொல்லி விஷயங்களை உரிய பாக்குற. எல்லா விஷயங்களையும் என்னோடையதுன்னு சொல்லிக்கிட்டு நீ உனக்காக பயன்படுத்திக்கிற. இந்த மாதிரி பிறருடையத தனக்காக பயன்படுத்திக்கிறது தான் சரின்னு நினைச்சிருந்தினா நீ ஒரு பெரிய பிரம்மைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க.
ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரசர் இருந்தாரு. அவருக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு 3 பசங்க இருந்தாங்க. அவரால் முடியாத பட்சத்துல அவரோட ராஜ்யத்தை யார் கையில ஒப்படைக்கலான்னு ஒரு சந்தேகத்துல இருந்தாரு. அவருடைய 3 பசங்களுமே மிகவும் திறமசாலி. 3 பேருமே அந்த ராஜ்யத்தை சமாளிக்க யோகியமானவனா இருந்தாங்க. ஒரு நாள் அவருடைய 3 பசங்களையும் கூப்பிட்டு, இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க செஞ்சதுலே சிறந்த செயல் எதுன்னு கேட்கிறாரு. அப்பாவுடைய இந்த கேள்விக்கு அவருடைய முதல் பையன் என்ன பதில் சொல்றாருன்னா, எங்க ஊர்லயே மிக செல்வாக்குள்ள ஒரு மனிதன் இருந்தான். தீர்த்த யாத்திரைக்கு போறதா சொல்லி அவர்கிட்ட இருந்த மொத்த தங்க நகைகளையும் வைரங்களையும் ஒரு ஒப்புதலும் இல்லாம எந்த கணக்குமே வைக்காம தீர்த்த யாத்திரையை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு எல்லாத்தையும் என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டாரு. நான் நினைச்சிருந்தா அந்த மொத்த செல்வாக்கையும் நான் சொந்தமாக்கியிருக்கலாம். மொத்தமா இல்லாட்டினாலும் சில வைரங்களை மட்டும் திருடி இருக்கலாம். ஏன்னா அவர்கிட்ட எந்தவித கணக்குமே இல்லை. ஆனா நான் அப்படி பண்ணல. அவருடைய தீர்த்த யாத்திரைய முடிச்சிட்டு வந்ததும் அவருடைய மொத்த செல்வாக்கையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். இதை கேட்டு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்சது ஒரு நல்ல காரியம்தான். ஆனா இருந்தாலும் நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒருவேளை நீ அதுல இருந்து சில வைரங்களை திருடி இருந்தினா உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியும் நீ அவமானப்பட்டுருவேன்ற பயமும் உண்டாயிருக்குமா இல்லையா? நிச்சயமே ஏற்பட்டிருக்கோன்னு அவருடைய பையன் ஒத்துக்கினாரு. அப்படின்னா இது பிறநலமான செயலே கிடையாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. நீ உன்னுடைய குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக செஞ்ச செயல் தான் இது. இதை பிறருடைய உதவின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ அந்த வைரங்களை திருடி வச்சிருந்தீனா அந்த குற்ற உணர்ச்சியோட முள்ளு உன்னை குத்திக்கிட்டே இருந்திருக்கும். அந்த முள்ளோட வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகனே நீ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்ட. இதுல நீ பிறருடைய நலமா எதுவுமே பண்ணல. நீ உன்னையே காப்பாத்திக்கிறதுக்கான செயலை தான் பண்ணிருக்க. இதை கேட்குற அவருடைய 2வது பையன் கொஞ்சம் கவலையாயிடுறாரு. அவங்க அப்பா கேட்ட கேள்விக்கு அவருடைய 2வது பையன் என்ன பதில் சொல்றானா, ஒரு நாள் யாருமே இல்லாத காட்டுல ஏரிக்கரமா நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவர் அந்த ஏரியில முழுகிக்கிட்டு இருந்தாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் நினைச்சிருந்தா அவரை கவனிக்காம என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனா நான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே தண்ணியில குதிச்சு என்னுடைய உயிரை பணைய வச்சு அவரை காப்பாத்திட்டேன். இதை கேட்டு அவங்க அப்பா சொல்றாரு, நீ பண்ணதும் சரிதான். அதுவே நீ அவருடைய அலற சத்தத்தை கேட்டும் கேட்காமலையும் போயிருந்தனா அவருடைய இறப்பு உன்னை சும்மா விட்டுருக்குமா? அவருடைய ஆவி உன்னோட வாழ்க்கையில ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்கோம். அந்த பயத்திலிருந்து உன்னை நீயே காப்பாத்திக்கதான் நீ உன்னுடைய உயிரை பணைய வச்சு அவரை காப்பாத்திருக்க. இதுல நீ பண்ணது பிறர் உதவின்னு நினைச்சினா அது உன்னுடைய பெரிய முட்டாள்தனம். கடைசியா அவரோட 3வது பையன் என்ன சொல்றானா, ஒரு நாள் என்னுடைய குதிரையில காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்ப உச்சியில இருக்கிற ஒரு பாறை மேல ஒருத்தரை படுத்துட்டு இருக்கிறதா பார்த்தேன். அவர் கொஞ்சம் கூட அசந்து படுத்தாலும் பின்னாடி ஒரு ஆழமான பள்ளத்துல விழுந்து செத்துருவாரு. நான் மெதுவா கிட்ட போய் பாக்குறப்ப என்னுடைய ஆச்சரியத்துக்கு அவன் என்னுடைய ஒரு பெரிய எதிரி. ஒன்னு நான் நினைச்சிருந்தா நான் வந்த வழியே திரும்பி போயிருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்னோட குதிரையோட நான் கொஞ்சம் கூட கிட்ட போயிருந்தேன்னா அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி இருப்பாரு. நான் எதுவும் செய்யாமலே அவர் உருண்டு அந்த பள்ளத்துல விழுந்து செத்துருக்கலாம். அவன் ஒரு பைத்தியம்னு எனக்கு தெரியும். அவனை காப்பாத்தினாலும் அவன் எனக்கு கெடுதல் தான் செய்வானும் தெரியும். அப்படி இருந்தும் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்து பொறுமையா தவழ்ந்துகிட்டே போயிட்டு அந்த ஆபத்திலிருந்து அவனை காப்பாத்திட்டேன். அந்த பைத்தியம் இப்ப ஊரு ஃபுல்லா என்ன சொல்லிக்கிட்டு திரியறானா, அந்த பாறை மேல நான் தற்கொலை பண்ணதான் போயிருந்தேன். அவன் என்ன அங்கேயும் நிம்மதியா விடல. வாழ்க்கை முழுக்க என்ன நிம்மதியா வாழ விடல. நான் நிம்மதியா சாகிறதையும் கெடுத்துட்டான். இதை கேட்டு அவங்க அப்பா சொல்றாரு, நீ செஞ்ச செயல் வேணா இவங்க 2 பேரோட வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நீ பண்ணதும் பிறர் உதவின்னு எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? நீ அகங்காரத்தால நிரப்பப்பட்டிருக்க. இத பத்தி சொல்றப்ப நீ ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி உன் கண்ணுல பிரகாசம் தெரியுது. உன்னுடைய மாரியம் நிமித்திக்கிற. எந்த ஒரு செயலால உன்னோட அகங்காரத்தை நீ திருப்தப்படுத்திக்கிறியோ அந்த செயல் என்னைக்குமே பிறர் உதவின்னு கருதப்படாது. நீ இவங்க 2 பேரோட வித்தியாசமா இருந்தாலும் நேக்கா உன்னோட அகங்காரத்தை நீ திருப்தப்படுத்திக்கிற. உங்களுடைய 3 பேரோட செயல்லையுமே நான் எதையும் பிறர் உதவின்னு கருத முடியாது. அதனால என்னோட ராஜ்யத்தை சமாளிக்க நான் வேற யாராவது தான் தேர்ந்தெடுக்கணும். நீ எப்பெல்லாம் பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியோ அப்ப அந்த உதவி பிறருக்கு போய் சேர்றதில்ல. ஏன்னா நீ இன்னும் உன்னை பத்தியே தெரிஞ்சுக்கல. தன்னை பத்தியே தெரிஞ்சுக்காதவன் எப்படி இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய முடியும்? ஏழையை காப்பாத்துற, நோயாளிகளை குணப்படுத்துற, இந்த மாதிரி நீ பல விதத்துல உதவி பண்றன்னு நினைச்சிட்டு இருக்கலாம்.
ஆனா உன்னோட அடிமனசுல நீ தேடி பார்த்தா தான் தெரியும், நீ செய்யறது எல்லாமே உன்னோட சுய அகங்காரத்தை மட்டுமே திருப்திப்படுத்திக்க செய்யற. ஒரு சேவையிலையும் உன்னோட அகங்காரத்தை நீ திருப்திப்படுத்திக்கிறனா, அந்த சேவை செய்யறதுமே உனக்காக பயன்படுத்திக்கிற, உன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிற. எவன் ஒருத்தவன் தன்னை பத்தியே தெரிஞ்சுக்காம இருக்கிறானோ, அவனுடைய ஆத்மா பத்தியே தெரிஞ்சுக்காம இருக்கிறானோ, அவனால பிறர் உதவியா எந்த செயலையும் செய்ய முடியாது. அந்த பெரும் ஞானத்தை அடையாத வரைக்கும் யாராலையும் ஒரு பிறர் உதவின்னு ஒன்று பண்ண முடியாது. நீ தன்னை பத்தியே முழுசா தெரிஞ்சுக்காத வரைக்கும் உன்னால எந்தவித புரட்சியும் பண்ண முடியாது. முல்லா நஸ்ருதீனுடைய ஒரு சின்ன கதை. முல்லா நஸ்ருதீனும் அவரோட மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மனைவி என்ன கேட்குறானா, நீ ஏன் என்னோட எல்லா சொந்தக்காரங்களையும் இருக்கிற? அதுக்கு முல்லா என்ன சொல்றாரு, நீ என்ன தப்பா சந்தேகப்படுற, இந்த பழியை என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் என்னோட மாமியாரை விட நான் உன்னோட மாமியார் கிட்ட தான் அதிக பாசமா இருக்கிறேன். இப்படிதான் உன்னோட அகங்காரம் நிறைவுபடுத்திக்க அதுவாகவே பல வழிகளை தேடிக்கும். மேலோட்டமா பார்க்குறப்ப நீ உதவி செய்கிறேன்னு நினச்சிக்கிற, ஆனால் நீ ஆழமா பார்த்தீங்கன்னா உன்னோட சுய அகங்காரத்தையே ஊக்கப்படுத்திக்க தான் இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னை அறியாமலே அகங்காரம் அதோட வேலையை நுணுக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நேக்கா பண்ணிக்கிட்டு இருக்குன்னா உன்னால் கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவாக இந்த விஷயத்தை மற்றவங்களால கவனிக்க முடியாது, ஆனால் உன்னால உனக்குள்ள நடக்கிற விஷயத்தையும் கவனிக்க முடியல. நீ மற்றவங்களை ஏமாத்துறதும் இல்லாமல் உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் நம்மளுக்கான ஒரு பொய்யை உருவாக்கி வச்சிருக்கோம். இது எல்லாமே ஆரம்பிக்கிறதே நீ உன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக, உன்னுடைய செயலை மறுக்கிறதுனால. உன்னோட செயல்ல நீ யோசிக்கிறதே இல்லை. கடைசியில உனக்கே அறியாம நீ உருவாக்கின பொய்யிலேயே மாட்டிக்கிட்டு இருப்ப. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவுமே ஒன்னது கிடையாதுன்ற விஷயத்த எப்போதும் உன்னோட நினைவிலே இருக்கணும். உன்னுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் நீ. உன்னுடைய விழிப்புணர்வு தான் உன்னுடைய ஆத்மா. மற்றது எல்லாமே அந்த பிறருடையது, அந்த அந்நியனுடையது. இந்த எண்ணம் எப்போ உனக்குள்ள வளர ஆரம்பிக்குதோ அப்பவே உன்னோட வாழ்க்கையில முதல் விதமான ஒரு புரட்சி ஆரம்பமாகும். உனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். உனக்கும் உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தும். ஆனா நீ யாருன்னு உன்னை நீயே பார்க்க மறுத்துக்கிட்டு இருக்க. உன்னோட உண்மையை தெரிஞ்சுக்க மறுத்துக்கிட்டு இருக்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க உன்னை நீயே உணர ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல துக்கங்களை கடந்து போக வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய மார்வாடி வியாபாரி இருந்தான். அவன் ஒரு திரை நடிகையினோட காதல்ல விழுந்துட்டான். பொதுவா வியாபாரிங்க காதல்ன்ற விஷயத்திலிருந்து தள்ளியே இருப்பாங்க. ஆனா சில நேரத்துல எதிர்பார்க்க முடியாத விஷயமும் நடக்கும். அவளோட காதல்ல விழுந்திருந்தாலும் ஒரு வியாபாரியோட சந்தேகப்படுற எண்ணத்தை அவனால விட்டு கொடுக்க முடியல. ஒரு நாள் ஒரு ரகசிய ஆய்வாளரை கூப்பிட்டு, நான் அந்த திரைநடிகை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவளை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்க விரும்புறேன். சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் எதா இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனால அந்த திரைநடிகை வேவு பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறான். 7 நாள் கழிச்சு அந்த ஆய்வாளர் வந்து சொன்ன விஷயம், அந்த திரைநடிகை பத்தி நான் கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் சரியாதான் இருக்கு. ஒரு விஷயத்தை தவிர கடந்த சில நாட்களா ஒரு அடையாளம் தெரியாத மார்வாடி கூட சுத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது கடைசியில வேற யாரும் இல்ல, அவனே தான். நம்மளுடைய கண்கள் மற்றவங்களை பார்க்குது, நம்மளுடைய கை மற்றவங்கள தொடுது, நம்மளுடைய மனசும் மற்றவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீ கடைசி வரைக்கும் அந்த இருட்டிலே இருந்துடுற. உன்னோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா, எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்குக்கு கீழே தேங்கிட்டு இருக்கிற அந்த இருட்டு மாதிரி. அந்த விளக்கோட வெளிச்சம் எல்லா திசையிலையும் ஒளிமயமா பரவிட்டு இருக்கு. ஆனா உன்னோட இடத்துல விட்டு போகுது. இந்த வெளிச்சத்தை மாதிரியே தான் நீயும் உன்னோட கவனத்தை எல்லா திசையிலையும் ஓட விட்டுட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற, ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்க மறந்துடுற. அந்த அறியாம இருக்கிறது தான் நீ. சைத்தன்ய ஆத்மா. சிவனுடைய இந்த முதல் சூத்திரத்தை உங்களுக்கு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். இந்த சூத்திரத்தை ஒரு விதையா நினைச்சு ஆழமா உங்க மனசுக்குள்ள புதைச்சிக்கோங்க. நீ உன்னை பத்தியே தெரிஞ்சுக்காம இந்த உலகத்தையே சுத்தி வந்தாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ உன்னை பத்தி அறியாமலே இந்த மொத்த உலகத்தை பத்தியே நீ அறிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாமே ஒன்றும் தெரியாததுக்கு தான் சமம். நீ தன்னையே பார்க்க மறந்து இந்த முழு பிரபஞ்சத்தையே நீ பார்த்துருக்கலாம். ஆகாயம், நிலா, நட்சத்திரம், இது எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கலாம். அப்போ கூட நீ ஒரு கண்ணு தெரியாத குருடன் தான்.
தன்னையே பார்க்க முடியறவனுக்கு தான் உண்மையான கண்களுக்கு தகுதியானவன். தன்னை பத்தி அறிஞ்சவனுக்கு தான் அந்த உண்மையான ஞானமும் கிடைக்கும். விழிப்புணர்ச்சியோட சுய பிரகாசத்திலே முழுகிறவன் தான் ஒரு புனிதமானவன். அதை விட ஒரு புனிதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. விழிப்புணர்வோட யாத்திரையே புனிதமானது. விழிப்புணர்ச்சின்றது உன்னோட இயல்பு. அதை விட்டு நீ என்னைக்குமே பிரிஞ்சதே இல்லை. இருந்தாலும் ஒரு விளக்குக்கு கீழே இருட்டு தேங்கியிருக்கு. அதை விட்டு உன்னால ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனா ரொம்ப தூரம் போன மாதிரி பிரம்ம உருவாகலாம். இந்த உலகத்துல உன்னால எவ்வளவோ கனவுகள் காண முடியும். ஆனா கனவுகள் நிஜமாகிறது இல்ல. விழிப்புணர்வோடு இருக்கிறவனோட இயல்பு மட்டும்தான் நிஜமானது. அதனால உன்னோட நினைவில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் விழிப்புணர்வோடு இருக்கிற இயல்பு மட்டும்தான் நீ. அதை தவிர வேற எதுவுமே ஒன்னது கிடையாது. வேற எந்த விஷயமும் நீன்றதை நிர்ணயிக்காது. இந்த விஷயத்தை எப்போ உன்னால உறுதியை ஏத்துக்க முடிஞ்சுதோ அப்பவே ஒரு சன்னியாசி பிறந்துட்டான். ஏன்னா உனக்கு ஒன்ன தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் ஒன்னதாக்கி பார்க்கறது தான் இந்த சமுதாயத்தோட எண்ணமே, ஒரு மயக்க நிலையத்தோட எண்ணம். சிவனுடைய முதல் சூத்திரமே ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. விழிப்புணர்ச்சி மட்டும்தான் நீ, வேற எதுவுமே நீ கிடையாதுன்னு சொல்லி அவருடைய முதல் தீப்பொறியை உன் மேல போடுறாரு. ஆரம்பத்தில் இந்த தத்துவம் உன்னை பயங்கரமா பாதிக்கும். ஏன்னா மற்ற விஷயங்களை நோக்கி நீ பல சம்பந்தங்களை ஏற்படுத்தி வச்சிருக்க, பல ஆசைகளை எதிர்பார்த்து வச்சிருக்க. உன்னுடைய கனவுகளுமே மற்ற விஷயங்களை சார்ந்துதான் இருக்கு. பொதுவா பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை வளர்க்குறப்ப அவங்கள எதிர்பார்த்துட்டு பல கனவுகளை நிறைவேற்றணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான முயற்சியிலேயே உன்னோட இயல்பை நீ தொலைச்சிடுற. ஒரு அப்பா தன்னோட பையனை நம்பி பல கனவுகளை கோத்து வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த கனவுகளே பூர்த்தி செஞ்சுக்கிட்டே பையன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவான். இதே தான் உன்னுடைய அப்பாவும் பண்ணியிருப்பாரு. இப்படி பண்றதுனால உனக்கு கிடைக்க போறது ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் இந்த கனவுகளை பூர்த்தி செய்யவே உன்னோட வாழ்க்கையை நீ தொலைச்சிடுற. நாளைக்கு உன்னுடைய பையனும் இதே முட்டாள்தனத்தை எதிர்பார்ப்பான். அவன் அவனுடைய பையனை எதிர்பார்த்த ஆசைகளை சேர்ப்பான். இந்த மாதிரி நம்ம மற்றவங்களே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னுடைய கவனத்தை தன்னை நோக்கி செலுத்த பார்க்கணும். முடிஞ்ச விஷயத்தையோ இல்லை நடக்க போற விஷயத்தையோ பத்தி யோசிக்க தேவையில்ல. இங்க எந்த விஷயமும் உன்னை சார்ந்து இல்லை. எந்த பையனாலையும் உன்னோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாது. எந்தவித சொந்த பந்தங்களும் உன்னை நிறைவுபடுத்த வைக்காது. உனக்கு உன்னை தவிர வேற எந்த துணையும் கிடையாது. நீதான் உனக்கு ஒரே நண்பன். அப்படி இருக்கிறப்போ உனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நீ ரொம்ப தனியாயிட்டன்னு நினைப்ப. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கிறானா, ஒரு இருட்டான சந்தில அவன் தனியா தான் போயிட்டு இருப்பான். ஆனா கத்திக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனுடைய சொந்த குரலையே கேட்டு அவன் தனியா இல்லைன்னு ஆறுதல் படுத்திப்பான். நீயும் அதே மாதிரியே உனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கிற குரலை கேட்டுட்டு இருக்கிற. ஒரு அப்பா தன்னுடைய பையனை நம்பி கனவுகளை கோத்து வைக்கிறப்ப பையனுக்கு அதுல எந்தவித இஷ்டமும் இருக்காது. இன்னைக்கு இந்த கனவுகளை கோத்துட்டு இருக்கிற அப்பா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நாளைக்கு இதே அப்பா ரொம்பவும் வருத்தப்படுவாரு. வாழ்க்கையில சேர்த்து வைக்கிற எல்லா கனவையும் தன்னுடைய பையனும் நிறைவேற்ற ஆசைப்படுவான்னு தப்பா கணக்கு போட்டுட்டு இருப்பாரு. அது எப்படி சாத்தியமாகும்? பையனுக்கு அவனுடைய சொந்த ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். அதே மாதிரியேதான் அவருடைய அப்பாவும் ஆசைகளையும் கனவுகளையும் வளர்த்து வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் இந்த கனவுகள் எங்கேயுமே ஒண்ணு சேர்றதில்ல. எல்லா அப்பனோட வாழ்க்கையும் வருத்தத்தோடு தான் முடியுது. இதுக்கு என்ன காரணம்னா, நீ ஆசை ஆசையா கட்டி வைக்கிற கனவுகள் எல்லாமே சிதறி போகுது. இந்த உலகத்துல எல்லா மனுஷனுங்களும் அவனுக்கு அவனோட ஆசைகளை நிறைவேற்றி தான் இருக்கிறான். உன்னுடைய ஆசைகளை யாரும் கண்டுக்கிறது இல்ல. நீ உனக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அதே மாதிரி மற்றவன் அவனுக்காக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். உனக்கு நிம்மதியும் திருப்தியும் நிறைந்த வாழ்க்கை வேணும்னா உன்னோட ஆசைகளை மற்றவங்களை எதிர்பார்த்து வளர்க்காத. இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த பந்தங்கள்லயே மாட்டிக்கிட்டு இருப்ப. உன்னுடைய கனவுகளை மற்றவங்க கழுத்துல கட்டி வைக்கிறது தான் இந்த சமுதாயத்தோட நடைமுறையே. உண்மையான சந்நியாசம் எப்படி இருக்கும்னா, எல்லா உறவுகளையும் விட்டு கொடுத்து சம்பந்தங்கள் எல்லாமே பொய்ன்னு உணர்ந்து உன்னோட தனிமை ஆரம்பத்துல எவ்வளவோ துக்கமா இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ வலிமையா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு விழிப்போட உணர்ச்சியை நீ முழுசா உணர்ந்துட்டனா அதுதான் உண்மையான சந்நியாசம். அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலைக்கு ஓடி போறது அர்த்தம் இல்ல. இமயமலைக்கு தப்பிச்சு ஓடி போறவனுக்கும் அவனுடைய உறவுக்கான அர்த்தங்கள் மாறுறதில்ல. ஏன்னா ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதை விட்டு ஓடி போறதுல எந்த அர்த்தமும் இல்லை. காலையில தூங்கி எழுந்ததும் நீ பார்த்த கனவுகள் எல்லாமே உண்மை இல்லைன்றது தெரிஞ்சு வீட்டை விட்டு ஓடி போறதில்ல.
அதை பற்றி நீ யோசிக்கிறது இல்லை. ஆனால் சில முட்டாளுங்க இருக்காங்க, நிம்மதியை தேடுறன்ற பேரில் அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தைங்களையும் விட்டுட்டு ஓடி போயிடுவான். இப்படி ஓடி போகிறதுக்கு காரணம் நம்ம ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கை இருக்கிறது இல்லைன்ற விஷயத்த யார்கிட்ட இருந்தாவது கேட்டு தெரிஞ்சிருப்பான். சுயமாக கூட உணர்ந்திருக்க மாட்டான். ஒரே முடிவிலேயே எல்லாத்தையும் விட்டு ஓடி போக முயற்சி பண்ணுறான். நேற்று வரைக்கும் எந்த மனைவி பின்னாடி அவன் ஓடிக்கிட்டு இருந்தானோ இன்னைக்கு அதே மனைவிக்கு முதுவை காட்டிட்டு ஓட பார்க்குறான். 2 விஷயத்துலையும் அவனுடைய மனைவி தான் மைய காரணமாக இருக்கு. கணேஸ்வரனின்னு அழைக்கப்படுற ஒரு சமணத்துறவி இருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மனைவியும் வீடையும் தியாகம் செஞ்சாரு. இயல்பாவே ஒரு புனிதமான துறவியா இருந்தாரு. ஒரு 20 வருஷமா அவரோட சந்நியாசத்தோட வாழ்க்கையை கடந்து துறவியான பிறகு காசில வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய மனைவி இறந்துட்டதா செய்தியை கேள்விப்படுறாரு. இந்த விஷயத்தை கேட்டு அவர் வாயாலே சொன்ன வார்த்தைகளை மறக்கவே முடியாது. சந்தோஷம் ஒரேடியா முடிஞ்சது. இதை கேட்ட அவரோட பக்தர்கள் இந்த வார்த்தைகளை ஒரு விரக்திக்கான வார்த்தையா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த ஆழமா பார்த்தீங்கன்னா விரக்தியா இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 20 வருஷமா அவரு தியாகம் பண்ண அந்த மனைவியோட உறவு இன்னமும் அவரோட மனசுல உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் அவரால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சது. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் விட்டுட்டு வந்த மனைவியோட பந்தம் அவரை நிழல் மாதிரி தொடர்ந்து வந்திருக்கு. அந்த உறவுக்கான அர்த்தத்தை இவ்வளவு நாள் சுமந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் விட்டுட்டு வந்த முடிவு சரியா தவறான இது வரைக்குமே அவரோட மனசுல ஓடிட்டு இருந்திருக்கு. 20 வருஷம் ஆகியிருந்தாலும் அவரால் அந்த உறவை விட்டு கொடுக்க முடியல. அவரோட எண்ணத்திலே சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அவருடைய மனைவி இறந்ததுக்கு இப்படி ஒரு வார்த்தையை அவரால் சொல்ல முடியும்னா அதுக்கு நான் ஒன்று தான் சொல்ல விரும்புவேன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வர முயற்சி பண்ணாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் விட முடியல. கணேஸ்வரனி ஒரு பெரிய சாதுவா இருந்தாரு. அப்பேற்பட்ட சாதுவே பிரம்மையில மாட்டிக்கிறாங்க. நல்ல நோக்கம் கொண்ட நேர்மையான ஒரு மனுஷனா இருந்தாரு. அவருடைய ஆச்சாரமும் தன்மைகளும் ரொம்பவும் புனிதமா இருந்தது. எந்த குறைகளும் சொல்ல முடியாத ஒரு நல்லவரா இருந்தாரு. இருந்தாலும் இந்த விஷயத்துல ஏமாந்து போயிட்டாரு. தன்னுடைய குடும்பத்தை விட்டு இமயமலை வரைக்கும் தப்பிச்சு போனாரு. ஆனா கவலைகளும் கூட வந்துருச்சு. கவனிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய மனைவி இறந்ததுக்கு அவரோட எண்ணத்துல முதல் வந்த விஷயம் ஒரேடியா முடிஞ்சதுன்னு நினைச்சாரு. அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவருடைய ஆழ் மனசுல அவருடைய மனைவி இறந்து போகணும்ன்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல ஒளிஞ்சிருந்திருக்கு. எங்கேயோ ஆழமா அவரோட மனசுல மனைவின்ற எண்ணமும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. ஆழமா பாத்தீங்கன்னா இது அவரோட மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஒரு வன்முறையான சிந்தனை. மனைவியும் இல்லாம போயிட்டா அதை சார்ந்து இருக்கிற கவலைகளும் இல்லாம போயிடும்னு ஒரு முட்டாள்தனமான சிந்தனை. நம்ம வாயால சொல்ற வார்த்தைகள் எதுவுமே காரணம் இல்லாம வெளிவராது. நீ சொல்ற வார்த்தைகள் ஆகாயத்திலிருந்து வரல. நீ பேசுற ஒரு வார்த்தைகளும் உன்னோட உள்ளத்திலிருந்து தான் வருது. அதுவும் அவருடைய மனைவி இறந்த தருணத்துல சொன்ன வார்த்தைகள் அவருக்குள்ளேருந்து வந்த உண்மையான வார்த்தைகள். நினைச்சிருந்தா சொன்ன வார்த்தைகளை உணர்ந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திருத்தி சொல்ல முயற்சி பண்ணலாம். ஆனா அதுக்கப்புறம் சொல்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். மனைவி இறந்ததை கேட்டு ஒரேடியா முடிஞ்சதுன்னு சொல்லி அவரே அம்பலப்படுத்திக்கிட்டாரு. அந்த 20 வருஷமா சாதுத்துவமா போட்ட வேஷம் அந்த ஒரு தருணத்துல மறந்துட்டாரு. அப்பேற்பட்ட கணேஷ் வர்ணிக்கே இப்படி நடக்குதுன்னா உனக்கு ரொம்ப இயல்பாவே நடக்கும். அதனால விட்டுட்டு ஓடி போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறவன் யாருமே விடுதலையானதில்ல. இந்த விஷயத்த அவருடைய சீடர்களால புரிஞ்சிக்க முடியல. அவர் சொன்ன பதில அவருடைய தனிமைத்தனத்தோட விரக்தின்னு நினைச்சு பெருமையா சொல்லியிருக்காங்க. தனிமைத்தனத்தோட விரக்தி என்னன்றதே நீ இது வரைக்குமே உணர்ந்தது கிடையாது. நீ பந்தங்களோடு இணைஞ்சே இருக்கணும்ன்ற பிடிவாதத்திலே இருக்கிற. அதனால உன்னை தவிர்த்து அப்பாற்பட்ட விஷயங்களை மட்டும்தான் உன்னால பார்க்க முடியுது. உன்னால உன்னுடைய மனைவியை ஒதுக்கி வைக்க முடியல. ஆனா அவருடைய மனைவியை தியாகம் செஞ்சு கிளம்பிட்டாரு. அதனால உன்னோட பார்வையில அவர் ஒரு திறமைசாலி ஆயிடுறாரு. உன்னை விட அவர் எதிர்முறையாவனா இருக்கலாம். ஆனா உனக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீ நேரா நிக்கிற, அவர் தலைக்கில நிக்கிறாரு. உன்னோட மனசுக்கும் அவரோட மனசுக்கும் கொஞ்சம் கூட வேறுபாடு கிடையாது. மனைவியே தொல்லைன்னு நீங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு கணவன் கிட்ட உன்னுடைய மனைவி தொல்லையான்னு கேட்டு பாருங்க. மனைவி பக்கத்துல இருக்கிறப்ப கேட்டுட்டு போறீங்க. தனிமையில கேட்டு பாருங்க. என்னுடைய மனைவி ஒரு தொல்லையும் இல்லைன்னு சொல்ற ஒரு கணவனையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது.
முல்லா நசுருதீன் ஒரு நாள் அவனுடைய கடந்து போன நாட்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். நானும் ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அது என்னுடைய கல்யாணத்து பிறகுதான் உணர்ந்து பாக்குறேன். இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரியுது நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். அந்த சந்தோஷமான காலங்கள் இப்ப என்னோட கை நழுவி போயிடுச்சு. உலகத்துல எந்த கணவனும் அவனுடைய மனைவியோட இறப்ப சிந்திக்காம இருந்திருக்க மாட்டான். நைட்டு தூங்குறப்ப மனைவியை கொலை பண்ற மாதிரி கனவு காணுவான். காலையில ஏஞ்சதும் இது எப்பேற்பட்ட கனவுன்னு அவனை யோசிச்சு ஆச்சரியப்படுவான். உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உன்னோட ஆசைகள் எல்லாமே உன்னோட ஆழ் மனசுல பதியுது. அப்புறம் அந்த ஆசைகள் தான் உனக்கு கனவா வருது. நம்மளுக்கு தொல்லையா இருக்கிற விஷயங்களை ஒரேடியா தள்ளி வைக்கணும்னு தான் நம்ம மனசு விரும்பும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த தொல்லை மத்தவங்க கிட்ட இருந்து வரதில்ல. மனைவியால தான் உனக்கு தொல்லைனா நீ எப்பவோ இமயமலைக்கு ஓடி போயிருக்கணும். உன்னை யாரும் இப்ப பிடிச்சி வைக்கல. தொல்லை உன்னோட மனைவி இல்லை. ஏன்னா நீ இமயமலைக்கு ஓடி போனாலும் அங்கேயும் ஒரு மனைவி தேடிப்ப. பிரச்சனை உனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நீ தனியா இருக்க, பயப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு எப்போதுமே ஒரு துணை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் உன்னால நிச்சயமாவே இருக்க முடியுது. அது ஏன்? உன் கூட யாராவது இருக்கிறப்ப உனக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்குது. சுகத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு துணை தேவைப்படுது. வாழ்வுக்கும் சாவுக்கும் ஒரு துணை தேவைப்படுது. ஆனா தனிமை ரொம்பவும் இயல்பானது. இந்த தனிமைத்தனத்தை யார் முழுசா அனுபவிச்சிடுறாங்களோ இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே தன்னது கிடையாதுன்ற விஷயத்தையும் முழுசா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால நீ எதையும் விட்டு ஓட தேவையில்ல. நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே இரு. இல்லனா உன்னோட கவலைகளும் உன்னை துரத்திக்கிட்டு ஓடி வரும். நீ வெளிப்புறமா கூட எதையும் மாத்திக்க தேவையில்ல. உனக்குள்ள தனிமைத்தனத்தோட இயல்பை வளர விடு. உன்னோட தனிமைத்தனத்தை ஆழமா உணர்ந்து பாக்குறப்பதான் தெரியும் எந்த உறவுகளும் எஞ்சி இருக்காது. எந்த ஒரு நண்பனோ இல்ல உறவோ இல்லைன்னு நினைச்சு உன்னோட தனிமையை உணரணும். இதை நீங்க திரும்ப திரும்ப சிந்திக்க தேவையில்ல. தினமும் காலையில ஏஞ்சதும் நான் தனியா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு உறவுகளும் இல்லைன்னு ஒரு ஜப மாதிரி ஒப்பிச்சுட்டு இருக்க தேவையில்ல. தனிமைய திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனிமைன்றது உன்னோட இயல்பான உண்மை. அது ஆரம்பத்துல நம்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்மளுடைய தனிமையை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய தவம். தவம் பண்றதுக்கு அர்த்தம் வெயில்ல ஒத்த காலில் நின்று உன்னை துன்படுத்திக்கிறது இல்ல. பசியும் பட்னியுமா கடந்து நோன்பு எடுக்கிறது இல்ல. மனுஷனை தவிர எல்லா விலங்கும் அந்த வெயிலே தான் நின்றுட்டு இருக்கு. அது எந்தவித மோட்சமும் அடையிறது இல்ல. ஏற்கனவே பாதி உலகம் பசியாலேயே செத்துட்டு இருக்கு. அதனால உண்ணாவிரதம் இருந்துமே யாரும் எந்த மோட்சமும் அடையிறது இல்ல. தவம் இருக்கிறன்ற பேர்ல உன்னுடைய உடம்ப இந்த மாதிரி துன்படுத்துறதுனால அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நீயே உனக்கு பண்ணிக்கிற வன்முறை மாதிரி. உன்னுடைய உடம்ப கஷ்டப்படுத்துற எந்த செயலுமே ஒரு மிகப்பெரிய பாவம். ஒரு முட்டாளால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இன்னொருத்தனை பசியால தவிக்க வைக்கிறது தப்புனா உன்னை நீயே பசியால துன்படுத்த வைக்கிறது எப்படி சரியாக முடியும்? இன்னொருத்தனை துன்படுத்துறதும் வன்முறைனா உன்னை நீயே துன்படுத்திக்கிறது எப்படி அஹிம்சை ஆக முடியும்? துன்படுத்துற செயலே வன்முறையானது. அதை நீ யாரை நோக்கி பண்ணா என்ன? தைரியமா இருக்கிறவன் இன்னொருத்தனை துன்படுத்துவான். ஆனா பலம் இல்லாதவன் அவனே துன்படுத்திப்பான். பிறரை துன்படுத்துறதுனால பழிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தன்னைத்தானே துன்படுத்திக்கிட்டா அதுக்கு எந்த எதிர்விளைவும் இல்லை. பலம் இல்லாதவன் அவனே துன்படுத்திக்கிட்டு மற்றவங்க கிட்ட வம்பு வளர்க்காம இருப்பான். ஆனா இந்த தைரியமானவன் மற்றவங்களை துன்படுத்துறதும் இல்லாம அவனே துன்படுத்திப்பான். என்னைக்காவது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு கணவன் பொதுவாக கோவப்பட்டா அவனுடைய மனைவியை துன்படுத்துவான். அதே மனைவிக்கு ஏதாவது கஷ்டம்னா அவளே துன்படுத்திப்பா. பெண்மை எப்போதுமே ஒரு பணிவுக்கான எடுத்துக்காட்டு. தன்னையே துன்படுத்திக்கிட்டு ஒரு சாதுத்துவமா இருக்கிறதுக்கான அடையாளம். பலம் இல்லாதவன் அவனே இம்சப்படுத்திக்கிட்டு இருப்பான். பலம் இருக்கிறவன் பிறரை இம்சப்படுத்திட்டு இருப்பான். ஆனா தர்மத்தை முறையாண்டவன் வன்முறையே இல்லாதவனா இருப்பான். பிறரையும் துன்படுத்த மாட்டான், தன்னையும் துன்படுத்திக்க மாட்டான். துன்படுத்துற முறையே இருக்காது. உண்மையான தவம் இருக்கிறதுக்கு அர்த்தம் உன்னோட தனிமையோட இயல்பை நீ ஏத்துக்கிட்ட. எந்த பந்தங்களும் எஞ்சிருக்காது. நீ எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ கனவு காண்டிருக்கலாம். ஆனா கடைசியில மிஞ்சி இருக்கிறது உன்னோட தனிமை மட்டும்தான். காலம் காலமா நீ பல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், பல குடும்பங்களை உருவாக்கியிருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் எஞ்சி இருக்கிறது உன்னோட தனிமை மட்டும்தான். அது என்னைக்குமே மாறினதில்லை. யார் இந்த தனிமையை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, முழுசா அனுபவிச்சு ஏத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்காகனே இந்த சூத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சைத்தன்ய ஆத்மா, விழிப்புணர்வு மட்டும்தான் உன்னுடையது.
வேற எதுவுமே உன்னோடையதில்லை. இந்த சூத்திரத்தில் இருக்கிற ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஆத்மா. ஆத்மா ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஆத்மாவை பற்றி சாஸ்திரங்களை படித்து தெரிஞ்சிக்க முடியாது. ஆத்மா ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த அனுபவம் தீவிரமாக உன்னுடைய விழிப்புணர்வை சார்ந்து இருக்கு. எந்த அளவுக்கு நீ விழிப்புணர்வோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆத்மாவை நீ அனுபவிக்க முடியும். எந்த அளவுக்கு நீ மயக்க நிலையில் இருப்பியோ அந்த அளவுக்கு நீ மறந்த நிலையிலே இருப்ப. நீயும் கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலையிலே தான் இருக்கிற. உன்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்க தத்துவங்கள் தேவையில்லை. உள்ளிருந்து உன்னுடைய விழிப்புணர்வை எழுப்புறதுக்கான முயற்சி மட்டும்தான் தேவை. இன்னமும் விழிப்போடு இருக்க விதிமுறைகள் தேவை. அந்த விதிமுறைகள் எப்படி இருக்கும்னா, எரிஞ்சிட்டு இருக்கிற மரக்கட்டைக்கு மேலே சாம்பல் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே சாம்பலை நீங்கள் தட்டி விட்டீங்கன்னா அடியில் எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு திரும்பவும் பற்ற ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் மேலே தேங்கிட்டு இருக்கிற அந்த சாம்பலை தட்டி விட்டுட்டு உள்ள மறைஞ்சிருக்கிற நெருப்பை திரும்பவும் எரிய விடணும். அந்த நெருப்பு முழு பிரகாசத்தோடு எரிய ஆரம்பிக்கும் போது தான் நீ விழிப்புணர்வோடு இருக்கிறன்னு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீ விழிப்புணர்வோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட உள்ளத்து கூட நீ இணைஞ்சிருப்ப. எந்த அளவுக்கு உன்னோட விழிப்புணர்வு வளர்ந்துக்கிட்டே போகுதோ அந்த தெய்வீகமான ஆத்மாவை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீ இப்போ கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலையிலே தான் இருக்கிற. ஒரு மது அருங்கின குடிகாரம் போலேயே தான் இருக்கிற. நீ நடந்துட்டு இருக்கலாம், உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீ இது எல்லாமே ஒரு விதமான தூக்கத்திலே பண்ணிக்கிட்டு இருக்கிற. விழிப்புண உணர்வு உன்கிட்ட இல்லை. நீ ஒரு புத்தகத்தை படிக்கிறப்ப கவனிச்சிருந்தீங்கன்னா உனக்கே அறியாம பல பாகங்களை படிச்சிருப்ப. ஆனா அதுல இருந்து ஒரு வார்த்தை கூட உனக்கு உன் நினைவுல இருக்காது. படிக்கிறப்ப உன்னோட உணர்வு எண்ணங்களே மூழ்கி இருந்திருக்கு. அதனால நீ படிக்கிறன்ற உணர்வு உனக்கு இருந்திருக்காது. கடைசியில நீ படிச்சது எல்லாம் பிரயோஜனமே இல்லாம போயிருக்கோம். உனக்கு தன்னை பத்தி எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம ஒரு போதையான நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற. சைத்தன்யா தான் ஆத்மான்றாங்க. அந்த ஆத்மாக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்க நீ பல ஆதாரங்களை எதிர்பார்க்கிற. ஆத்மா இருக்குன்ற விஷயத்தையே யாராவது உனக்கு வாதாடி புரிய வைக்கணும்னு எதிர்பார்க்கிற. கடைசியில எந்தவித புரிதலும் கிடைக்காம நீ ஒரு நாத்திகனா மாறிடுற. நாத்திகமா இருக்கிறதுக்கு காரணம் நீ உன்னுடைய மயக்க நிலையிலே இருக்கிறதுக்கான ஒரு விளைவு. அதுவே நீ விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கான பலன்தான் உன்னுடைய ஆத்மாக்கான ஞானம். உன்னுடைய விழிப்புணர்வு வளர்ந்த பிறகு ஆத்மா இருக்குன்னு நம்பணும்னு அவசியம் கூட இல்லை. ஏன்னா ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத முட்டாள்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆத்மா இருக்குன்ற விஷயம் பல பேர் நம்புறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்தவித புரட்சியும் ஏற்படுறதில்ல. காலங்காலமா நம்ம பிறந்திருக்கிற இந்த நாட்டுல திரும்ப திரும்ப இந்த விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனால மூடத்தன்மையா ஆத்மா இருக்குன்ற விஷயத்த நம்ம நம்புறோம். இந்த விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப கேட்டதொட்டு அதை பத்தி நம்ம யோசிக்க மறந்துட்டோம். அதை பத்தி நம்ம சிந்திக்க மறந்துட்டோம். அதை எதிர்த்து கேள்வி கேட்கவும் மறந்துட்டோம். நம்மளுடைய இந்த உடல் இறந்துரும், ஆனா நம்மளுடைய ஆத்மா சாவாதுன்ற விஷயத்த நினைச்சு நீ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன்னுடைய ஆத்மாவை எந்த நெருப்பும் இதை சாம்பலாக்க முடியாதுன்னு நினைச்சு, எந்த ஆயுதமும் இதை கிழிக்க முடியாதுன்னு நினைச்சு, இறப்பும் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு உன்னை நீ ஆறுதல் படுத்திக்கிற. உன்னை நீயே ஆறுதல் படுத்திக்கிற விஷயம் உன்னோட ஆத்மா கிடையாது. நீ அறிவுபூர்வமாக சாஸ்திரங்களை படிச்சோ இல்லை திரும்ப திரும்ப காதால கேட்டோ ஆத்மாவை பற்றி உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. உன்னுடைய விழிப்புணர்ச்சியை நீ தீவிரமாக்குனாதான் உன்னோட ஆத்மாவை நீ உணர முடியும். உன்னுடைய விழிப்புணர்ச்சி எப்படி இருக்கணும்னா, மேலே எந்தவித சாம்பலும் படிய விடாம உள்ள உன்னோட நெருப்பை பிரகாசமாக எரிய விட்டுட்டே இருக்கணும். ஒரு நொடியும் விழிப்புணர்வோடு வாழ கற்றுக்கோ. மயக்க நிலையில் இல்லை. முல்லா நசருதீனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அது கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. பல நாள் கனவு நிறைவேறினதும் அவருடைய நெருங்கிய நண்பரை கூப்பிட்டுட்டு நேராக மதுபான கடைக்கு கிளம்பிட்டாரு. உனக்கு சந்தோஷனாலே ஒரே விஷயம் மட்டும்தான் தெரியுது, அந்த போத நிலை. ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சிவன், புத்தர், மகாவீர் இவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆனந்தம் தான் இருக்குன்றாங்க. அது இந்த விழிப்புணர்ச்சியோட ஆனந்தம். ஆனால் மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷம் அந்த போதையான நிலை. ஒன்று நீ நினைக்கிறது சரியா இருக்கணும், இல்லை அவங்க சொன்னது சரியா இருக்கணும். ரெண்டுமே சரியா இருக்க வாய்ப்பில்லை. முல்லா அங்கேருந்து நேராக அவருடைய பையனை கூட பார்க்காம அவருடைய சந்தோஷத்தை கொண்டாட மதுபான கடைக்கு போயிட்டாரு. அவரும் அவருடைய நண்பரும் ஒன்னா சேர்ந்து நல்லா குடிச்சிடுறாங்க. அந்த குடி போதையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு கண்ணாடி வழியாக அவரோட பையனை பார்த்து
அது அவருடைய பையனா இருக்க வாய்ப்புகளை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ சின்னதா ஒரு குழந்தையா, இவ்வளோ சின்னதா இருக்கிற குழந்தைய வச்சு என்ன பண்றது, இது உயிர் பழைக்குமா இல்லையான்னு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவனுக்கே அவன் சுய நிலவரம் தெரியாது. போதையில அவன் பார்க்க எப்படி இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. இதுக்கிடையில பார்த்துட்டு இருக்கிற அவருடைய நண்பர் சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பிறக்கிறப்ப இதை விட சின்னதா இருந்த, அப்ப நீ எப்படி பொழைச்சன்னு முல்லா கேட்கிறாரு. அது பொழைச்சிதா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்றாரு. 2 பேருமே மதுபானத்தோட போதையில இருக்கிறாங்க. மனுஷனும் இதே மாதிரி தான் ஒரு போதை நிலையில இருக்கிறான். இந்த மயக்க நிலை உன்னோட பார்வையை மங்கலாக்கி விடுது. எந்த விஷயங்களையும் உன்னால நேரா பார்க்க முடியறதில்ல. தன்னையே மறந்து போறதுல தான் நீ சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற. நீ அந்த மறதிலேயே இருக்க. பாட்டு கேட்கறதுல முழுகிடுற, படம் பார்க்கறதுல முழுகிடுற, காமத்திலேயும் முழுகிடுற. எப்ப நீ தன்னை முழுசா தொலைச்சிடுறியோ அப்ப நீ ஒரு சந்தோஷத்தை உணர்ற. உன்னுடைய இந்த மயக்க நிலையை தான் நீ சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ எப்பப்பெல்லாம் முழிக்கணும்னு முயற்சி பண்றியோ நீ அப்பதான் உணர்வ உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா கவலைகளை தான் ரொப்பி வச்சிருக்க. நீ கொஞ்ச நேரம் கூட விழிப்புணர்ச்சியோட இருக்கணும்னு நினைச்சாலும் உடனே உனக்கு முன்னாடி உன்னுடைய துக்கங்களும் கஷ்டங்களும் தான் எதிரில் வருது. நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. என்ன ஆச்சு, எப்படி உன்னுடைய திருமணத்தை நீ தவறிட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. நான் விரும்பின பெண்ணு என்னுடைய கொடி போதில மட்டுமே அழகா தெரிஞ்சா. அப்ப நான் அவளை கட்டிக்க சம்மதிச்சேன். ஆனா அவ சம்மதிக்கல. என்னுடைய போதை நிலை இறங்கின பிறகு அவ என்ன கட்டிக்க சம்மதிச்சா. ஆனா என்னால சம்மதிக்க முடியல. இதனாலே கடைசி வரைக்கும் எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. நீ எப்பெல்லாம் கண்ணை திறந்து பாக்குறியோ உன்னுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் மட்டும்தான் தெரியுது. உன்னுடைய மயக்க நிலைக்கு நீ போனதும் எல்லாமே சரியா தெரியற மாதிரி இருக்கு. அதனால விழிப்புணர்ச்சியோட உன்னோட ஆத்மாவை உணரணும்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமாவும் அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு தோணுது. உன்னுடைய துக்கங்களை நீ கடந்து போயாகணும். அதுக்கு பேரு தான் தவம் இருக்கிறது. எப்போ ஒருத்தன் விழிப்புணர்ச்சியோட இருக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய துக்கங்களை தான் அவன் முதல்ல கடந்து போயாகணும். ஏன்னா காலமா உன்னோட நாலா பக்கமும் உன்னுடைய துக்கங்களை தான் நீ கட்டி வச்சிருக்க. இந்த துக்கங்களை நீ கடந்து போகலனா வேற யாரு கடந்து போவா? அததான் நம்மளுடைய கர்மான்னு சொல்றோம். கர்மான்றதுக்கு அர்த்தமே நீ ஜென்ம ஜென்மமா உன்னுடைய செயல்களோட விளைவுகளை தான் உன்னை சுத்தி சேகரிச்சுட்டு இருக்கிற. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பலவிதமான துக்கங்களோட விதைகளை தான் நீ விதைச்சு வச்சிருக்க. நீ கண்முழிச்சு பாக்குறப்ப அது இப்ப கனமான ஒரு காடா வளர்ந்துருக்கு. அதுவும் விஸ்தாரமா வளர்ந்துருக்கு. இந்த காட்டை நீ தான் கடந்து போய் ஆகணும். ஆனா இந்த கனமா இருக்கிற காடை பார்த்துட்டு நீ பயந்து திரும்பவும் அந்த மயக்க நிலைக்கு போயிடுற. நீ எப்பப்பெல்லாம் அந்த மயக்க நிலைக்கு போறியோ இந்த காடும் கனமா வளர்ந்துகிட்டே போகும். உன்னுடைய ஒரு பிறப்புலையும் உன்னோட கர்மாவோட சங்கிலியில விளைவுகளை நீ கோத்துக்கிட்டே தான் போறியே தவிர நீ எதையும் கழிக்கிறது இல்ல. போக போக நீ அந்த மறதியோட குட்டையிலேயே ஆழமா முழுகிக்கிட்டு இருக்கிற. முழுக முழுக கடைசியில நீ அந்த நரகத்துக்கிட்ட நெருங்கிடுற. நீ முதல் முறையா உன்னோட உள்ளத்தை விழிப்புணர்ச்சியால ரொப்பணும்னு நினைக்கிறப்ப நீ முதல்ல உணர்ற விஷயம் உனக்குள்ள துக்கங்களும் வேதனைகளும் தான் நிறைவே இருக்கு. இது எல்லாமே உன்னுடைய செயலும் அதனுடைய விளைவுகளும் சேர்ந்துதான் உருவாயிருக்கு. உன்னுடைய எல்லா துக்கங்களையும் வேதனைகளையும் நீ எதிர்த்து நிற்க முயற்சி பண்ணி விழிப்புணர்ச்சியோட இது எல்லாத்தையும் கடந்துட்டனா அந்த மொத்த காட்டையே சாய்ச்ச மாதிரி ஆயிடும். திரும்பவும் அந்த கஷ்டங்களை கடந்து போறதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. உன்னுடைய இயல்பான ஆத்மாவை சுத்தி துக்கத்தோட ஒரு வேலி உருவாகிருக்கு. உன்னுடைய கர்மத்தோட வேலி. உன்னுடைய விழிப்புணர்ச்சியோட நிலையை தொலைக்க விடாம என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உருவாக்குன துக்கத்தை நீயே தான் கடந்து போவன்னு உறுதியாக்கிக்கிட்டு எந்த துக்கங்களையும் சேகரிக்காத நீ அப்பாவியா இருந்த அந்த முதல் நொடி வரைக்கும் கடந்து போகணும். எந்த துக்கத்தோட யாத்திரையும் ஆரம்பிக்காத உன்னுடைய ஆத்மா தூய்மையா இருந்த அந்த நொடி வரைக்கும் போகணும். நீ இந்த அளவுக்கு தைரியமா இருந்தாலே போதும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீ இந்த எல்லா துக்கங்களையும் தாண்டி நீ ஒரு மையத்துக்கு போய் சேர்ந்துருவ. அப்புறம் அந்த மையத்துல இருந்து உனக்கு இந்த சிவனுடைய சூத்திரம் புரிய ஆரம்பிக்கும். சைத்தன்ய ஆத்மா. ஒரு தடவை நீ அந்த விழிப்புணர்ச்சியோட மையத்துக்கு போயிட்டனா அதுக்கப்புறம் உன்னால எந்த துக்கங்களையும் ஏற்படுத்த முடியாது. மயக்க நிலையில இருக்கிறப்ப மனுஷன் அவனை சுத்தி துக்கங்களே தான் உருவாக்கிட்டு இருக்கிறான். போதையில இருக்கிறவன் என்னைக்காவது நடக்கிறத நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அவனால நேராவே நடக்க முடியாது. இதே மாதிரியே தான் நீயும் உன்னோட வாழ்க்கையில தடுமாறிட்டு இருக்கிற. ஒரு இடத்துல காலை வைக்கணும்னு நினைக்கிறப்ப நீ வேற இடத்துல வச்சிடுற.
போறப்ப எங்கேயோ போகணும்னு யோசிச்ச, ஆனா போய் சேர்றப்ப வேற எங்கேயோ போய் சேர்ந்துடுற. நீ செய்யணும்னு நினைச்சது ஒண்ணு, ஆனா செஞ்சுட்டு இருக்கிறது வேற ஏதோ ஒண்ணு. நீ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச, ஆனா வேற ஏதோ சொல்லிடுற. இந்த நிலையை நீ தினமும் உணர்ந்துட்டு தான் இருக்கிற. ஆனா திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கான காரணத்தை நீ யோசிச்சதே இல்லை. நீ மன்னிப்பு கேட்கணும்னு போனவங்க கிட்ட திரும்பவும் சண்டையை வளர்த்துக்கிற. நீ அன்பை பத்தி பேசணும்னு நினைச்ச, ஆனா ஒரு எதிரியை உருவாக்கிடுற. உண்மையாலுமே நீ விழிப்புணர்ச்சியோட தான் இருக்கிறியா? ஒரு குடிகாரன் தெருவில் நடந்துட்டு போயிட்டு இருந்தான். வானத்தையே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். அப்ப எதிரில் வேகமா வந்துட்டு இருந்த ஒரு வண்டி மேல போய் மோதிருப்பாரு. ஆனா ஓட்டிட்டு இருந்த டிரைவர் எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டியை திருப்பி நிறுத்திட்டாரு. அந்த குடிகாரனை பார்த்து, தெய்வமே, நீ எங்க போயிட்டு இருக்கிறதுக்கான கவனம் இல்லைனா உன்னுடைய கவனம் எங்க இருக்கோ நீ அங்கேயே போய் சேர்ந்துருவ அப்படின்னு திட்டிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம யாருக்குமே தெரியல நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா உன்னுடைய மனசு நிம்மதியே இல்லாத ஒரு கவலையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கவலை தான் உன்னை நிறுத்தாம செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த கவலைகளும் கூட தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீ எது பண்ணாலுமே அதோடைய விளைவுகள் எல்லாமே தலைகீழ தான் இருக்கும், எதிர்முறையா இருக்கும். என்னை பார்க்க வரவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, நாங்க யாரை பத்தியும் கெட்டதா யோசிச்சதே கிடையாது, மற்றவங்களுக்காக நல்ல விதமான சிந்தனைகளை தான் வளர்த்துருக்கோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு மட்டும் எல்லாமே கெட்டதாவே நடக்குது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ மற்றவங்களுக்காக நல்லது நினைக்க போய் உனக்கு மட்டும் எப்படி கெட்டது நடக்கலாம்? நீ மாம்பழத்தோட விதையை விதைச்ச பிறகு பாவக்காய் காய்க்கிறது இல்லையே. ஆனா இப்படி வேணா நடந்திருக்கலாம். உன்னுடைய அறியாமையில நீ பாவக்காவோட விதையை விதைச்சிருக்கலாம். நீ கவனத்தோட இருந்திருக்க மாட்ட. ஏன்னா மரத்துல காய்க்கிற காய் போய் சொல்லாது இல்லையா? விதைய விதைக்கிறப்பதான் நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. நீ மற்றவங்களுக்கு தீமையை ஏற்படுத்தினாலும் நீ தீமையை ஏற்படுத்தணும்னு உன்னோட மனசு என்னைக்குமே விரும்பாது. சில நேரத்துல நீ ஒரு உண்மையை சொல்றப்ப கூட அதை இன்னொருத்தனை துன்படுத்துறதுக்காக சொல்ற, இன்னொருத்தனை அவமானப்படுத்த வைக்கிறதுக்காக சொல்ற. நீ ஒரு உண்மையை கூட ஆபத்தான ஆயுதம் மாதிரி பயன்படுத்திக்கிற. சில நேரத்துல நீ சொல்ற உண்மைகள் கூட மற்றவங்களுக்கு கடுமையா இருக்கும். உண்மை கடுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த உண்மையை கடுமையாக்கி பார்க்கறதுல தான் நீ விருப்பப்படுற. உன்னுடைய பொய்கள் பேரின்பமா இருக்கலாம், ஆனா உன்னுடைய உண்மை அது எப்போதும் கடுமையா தான் இருக்கும். அது ஏன் இப்படி இருக்கு? உண்மை எப்போதுமே கடுமையா தான் இருக்குமா, இல்ல இனிமையா இருக்கிறது எப்பவுமே பொய் மட்டும்தானா? பொய்யை நம்ம எப்போதுமே ஓட்ட பார்க்குறோம், அதனாலதான் நம்ம அதை இனிமையா ஆக்குறோம். இல்லைன்னா பொய்யை ஓட்ட முடியாது. கசப்பான மருந்துல இனிப்பை தடவர மாதிரி குழந்தைகளுக்கு அது இனிப்பா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அதோட கசப்பு தன்மை தெரியறதுக்குள்ள வயிற்றுக்குள்ள முழுங்கிருப்பாங்க. உன்னுடைய பொய்களையும் இப்படிதான் ஓட்ட பார்க்குற, அதனாலதான் அதை நீ இனிமையா மாத்துற. அப்புறம் உன்னுடைய உண்மைகளை நீ கடுமையாக்கிக்கிற. ஏன்னா அதை வச்சு இன்னொருத்தனை துன்படுத்த பார்க்குற. உண்மையை நீ ஓட்ட விரும்புறதில்ல. நீ ஒரு உண்மையை கூட எப்போ பயன்படுத்துறனா அது அந்த பொய்யை விட கேவலமா இருக்கிறப்பதான். பொய்யான விஷயத்தை நீங்க ஏவலப்படுத்தணும்னு நினைக்கிறப்பதான் ஒரு உண்மையை உபயோகிக்கிறீங்க. நீ ஒரு ஆழமான மயக்க நிலையில இருக்கிற. நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறன்னு உனக்கே தெரியல. உன்னுடைய செயலை நீ கவனிக்கிறதே இல்லை. இது எல்லாமே உன்னுடைய சுயநினைவுலேருந்து பார்க்க முயற்சி பண்ணணும். பேசுறப்ப நீ சொல்லணும்னு நினைச்சதை தான் நீ சொல்றியா? நீ என்ன சொல்றியோ இல்லை அதுதான் நீ நினைச்சு வச்சிருந்தியா? மார்க் ட்வேன்னு அழைக்கப்படுற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு நாள் அவருடைய சொற்பொழிவை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு. அவருடைய சொற்பொழிவு எப்படி போச்சுன்னு அவருடைய மனைவி விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த சொற்பொழிவை பத்தி நீ கேட்குற? நான் பேசணும்னு தயாரிச்சு வச்சது அதுவா, இல்ல நான் மேடையில் ஏறி பேசினதா, இல்ல முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வரப்ப, இல்ல இப்படியும் பேசியிருக்கலான்னு நினைச்சதா? உங்களையும் நீங்க என்னைக்காவது கவனிச்சிருந்தீங்கன்னா நீ பேசணும்னு ஒன்று யோசிச்சு வச்சிருப்ப. நீ சொல்லணும்னு வரப்ப வேற ஏதோ பேசிடுவ. அதுக்கப்புறம் நான் இப்படியும் பேசியிருக்கலான்னு ஒன்று நினைச்சிட்டு இருப்ப. இந்த மூணுமே வெவ்வேறு மாதிரியான மனநிலையிலிருந்து தான் வருது. அது நீ தெளிவா இல்லாததுக்கான அறிகுறி. உனக்கு எதிரில் இருக்கிற எல்லா குறிகளையும் நீ தவறிடுற. கண்ணை மூடிட்டே குறி வச்சா கூட குறி தவறாம இருக்க வாய்ப்பு இருக்கு. 24 மணி நேரத்துல ஒரு ஓடாத கடிகாரம் கூட 2 முறையாச்சும் சரியான நேரத்தை காமிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு விஷயம் கூட இன்னும் வாழ்க்கையில ஏற்படல. ஒரு குறியை கூட உன்னால சரியா அடிக்க முடியல. அந்த கடிகாரத்தை விட நீ மட்டமாயிட்ட. உன்னுடைய 2 கண்களும் திறந்திருக்கு. வெட்ட வெளி வெளிச்சத்துல
உன்னால சுயநினைவோடு பார்க்கவும் முடியுது. அப்ப கூட உன்னோட குறி தவறிடுது. என்ன காரணமா இருக்கலாம்? முல்லா நஸ்ருதீனுக்கு ரொம்ப நாளா மான வேட்டையாடணும்னு ஆசை. 3வது முறை காட்டுக்கு வேட்டையாட போறாரு. எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு அவருடைய பெட்டியை திறந்து பார்க்கறாரு. அதுக்குள்ள ஒரு படம் இருக்கு. அந்த படத்துக்கு கீழே மனைவி எழுதியிருக்கா, முல்லா, இதுதான் மானோட படம், நல்லா பார்த்துக்கோ. நீ மாட்டுக்கும் மான வேட்டையாடுறேன்னு சொல்லிட்டு வேற எதையாச்சும் வேட்டையாடிட்டு வந்துட போற. வேட்டையாடணும்னு ரொம்ப இஷ்டம், ஆனா இன்னும் மானோட அடையாளமே தெரியல. உன்னோட வாழ்க்கையிலும் இதே மாதிரியே பலதாட்டி குறிய தவறிடுற. அதனாலதான் உன்னை சுத்தி அவ்வளோ துக்கங்கள் இருக்கு. நீ தவறதுக்கு ஒரே காரணம் நீ முழு விழிப்புணர்வோடு இல்லை. அதனால நீ எது செஞ்சாலுமே முழு விழிப்புணர்வோடு செய்யி, முழு சுயநினைவோடு செய்யி. உட்கார்றப்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்திரிக்கிறப்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், நடக்கிறப்ப கூட சுயநினைவோடு இருக்கணும். மகாவீர் என்ன சொல்றாரு? நீ நடக்கிறப்ப விவேகமாறு, உட்கார்றப்ப விவேகமாறு, சாப்பிட்றப்ப விவேகமாறு, தூங்குறப்ப கூட நீ விவேகமா இருக்க சொல்றாரு. மகாவீர் கிட்ட சாதுனா யாருன்னு கேட்குறாங்க. முழு விழிப்புணர்வோடு இருக்கிறவன் தான் சாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப அசாதுனா யாருன்னு கேட்குறாங்க. விழிப்புணர்ச்சியே இல்லாதவன், வாழ்க்கை ஃபுல்லா தூங்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறவன், அவன் தான் ஒரு அசாது. ஒரு சாது எப்பவுமே விழிப்புணர்ச்சியோட இருப்பான். அதுதான் சிவன் சொல்றாரு. சைத்தன்ய ஆத்மா, உன்னுடைய விழிப்புணர்ச்சி நீ வளர விடு. கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய ஆத்மாவை நீ உணர போறது நிச்சயம். என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். கூடவே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில இருந்தும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க கேட்குற வார்த்தைகளிலே மாட்டிக்காதீங்க. உங்களுடைய சுய அனுபவத்திலிருந்து இதை உணர பாருங்க. சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவு இங்கே முடியறதில்ல. இதோட தொடக்கம் என்னுடைய அடுத்த ஒளிபரப்பில் இருக்கு. என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அனுபவத்தையும் தெரிய வைங்க.